ஸ்ரீமடம், உலகிலே ஒரே விஷ்ணு மாயசாத்தன் மடம், போரூர். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உலகெங்கிலும் இருக்கும் பிகேன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ராம்ஜி சார், நீங்கள் கடகராசிக்கு மட்டும் தயவுசெய்து எதுவும் சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்கள் நீங்கள் சொல்ல ஆரம்பித்தாலே பயமாக இருக்குது. நிறைய பேர் கடகராசிக்காரர்கள்லாம் சங்கம் வச்சு என்னை தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் கடகராசிக்காரர்கள் இந்த சனி வக்ர நிவர்த்தினால் என்ன பலன் கிடைக்க போகிறது? மிக முக்கியமான விஷயமே ஒன்று தான் நண்பர்களே. 7-8 சனி பகவான் 9ஆம் இடத்திற்கு வருகிறார். 7-8 இந்த சனி பகவான் 7-8 9ஆம் இடத்துக்கு வந்தார்னு பேர் திரும்பவும் வக்கரமாயிட்டார் சார். கரெக்டு தான். 8 இப்போ தான் சாந்தியானா. ஏன்னா கடகராசிக்காரர்களை கடந்த 2.5 வருஷத்தை மறந்துருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அஷ்டம சனி சாதாரண அஷ்டம சனியாக இருந்தால் பரவாயில்ல, வீரபாண்டி அஷ்டம சனி. ஏன்னா ஆட்சி பெற்ற சனி. 8ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெறும்போது வறுமை, வியாதி, கஷ்டம், கடகராசிக்காரர்கள் அனுபவித்த துன்பம் மாதிரி இந்த உலகத்தில் யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. இந்த கடந்த 2.5 வருஷம் அவ்வளவு கஷ்டங்களை தாங்கியவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள். இவர்கள் வாழ்க்கையில் எனக்கும் ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிறது தான் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏக்கமாக இருந்தது. 8ஆம் இடத்தை சனி பகவான் ஆட்சி பெற்ற போது இந்த அஷ்டம சனி ரிலீஸ் ஆகி 9ஆம் இடத்துக்கு போய் கொஞ்சம் சுகம் கொடுத்தார். இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்குள்ளே திரும்பவும் அக்கரமாயிட்டார். ஐயோ, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் தான். அப்போது அஷ்டம சனியாக இருந்தவர் வக்கரம் பெற்றுட்டா என்ன ஆகும்? திரும்பவும் வந்து அஷ்டம சனி வந்த மாதிரி தான். இப்போ வக்கர நிவர்த்தி பெறுகிறார். அப்பா சந்தோஷம்ப்பா. ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 8 மட்டுமல்ல 7 இருக்கிறான். இவன் வக்கர நிவர்த்தி பெறுவது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன பல விஷயம்? ஏன்னா 7 இருந்து 9ஆம் இடத்தில் வக்கர நிவர்த்தி பெறுவது என்ன மாதிரியான ப்ரமோஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும் என்றால், 7ஆம் இடம் என்பது விவாகஸ்தானம், 7ஆம் இடம் என்பது கலத்திரஸ்தானம், 7ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப், 7ஆம் இடம் என்பது அயல்நாட்டு பயணம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்துக்குடையவ இந்த சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறது. நீங்கள் வெளிநாடு போக போகிறீங்க, ஒரே தூக்கா ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகி எங்கே போகுது? எங்கே ஆசைப்படுறீங்களோ அங்கே போகுது சார். வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நான் ஆசைப்பட்ட ஊர் கிடைக்கிறதில்ல. ஜிம்பாப்வே போகணுன்னு ஆசையாக இருக்குது சார், ஜின்ஜிபார் தான் சார் கிடச்சிருக்கு. அமெரிக்கா போகணுன்னு ஆசைப்பட்ட எனக்கு ஆப்பிரிக்கா கிடச்சிருக்கு சார். இந்த மாதிரி நான் எதையும் தாழ்த்தி உயர்த்தி பேசலை. குளிர் பிரதேசம், வெப்ப பிரதேசம்னு பேச வரேன். நான் மலேசியா போகணுன்னு ஆசைப்பட்டேன், மாலத்தீவு கிடச்சிருக்கு சார். சம்பந்தம் இல்லாமல். ஏன்னா எங்கே வேலை கிடைக்குதோ, நமக்கான வேலை எங்கே வாய்ச்சிருக்கோ யாருக்கு தெரியும்? நமக்கான வேலை என்பது எங்கு வாய்க்கப்பட்டிருக்கிறது என்று யாருக்கு தெரியும்? ஸோ அப்படி இருக்கும்போது 4ஆம் இந்த சனி பகவான் வந்து 7 வக்கர நிவர்த்தி பெறும்போது ஆசைப்பட்ட இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறார். எனக்கு வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கனடாவில் போய் வேலை பார்க்கணும். கண்டிப்பாக கனடாவுக்கு போவீங்க, எழுதி வச்சுக்கோங்க, போவீங்க. வாழ்க்கையில் ஒரு நாளாவது எனக்கு வந்து அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும்னு ஆசை, கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க, போவீங்க. இதெல்லாம் நடந்தே தீரும். ஸோ அப்போது நான் விசாக்காக ட்ரை பண்ணுறேன் சார், எனக்கு இத்தாலி போகணுன்னு ஆசை சார், ஃப்ரான்ஸ் போகணுன்னு ஆசை, இதெல்லாம் சொல்கிறீங்க. இந்த விசா எனக்கு கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும், எழுதி வச்சுக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், தைரியமாக இருக்குது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அப்போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், வாழ்க்கையில் என்ன ப்ராப்ளம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 உங்களுக்கு வக்கர நிவர்த்தி பெறும் பொழுது திருமண உறவு தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்தது கடகராசிக்காரர்களுக்கு. ஒய்ஃபை சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது சார். மனசில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா, மனைவி சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் மற்றதில் சாதிக்க முடியும். இல்லைனா மற்ற எதுலேயும் எண்ணங்கள் போகாது. உங்களால் எண்ணங்களை நிலைநிறுத்த முடியவே முடியாது. காரணம் என்னவென்றால் மனசு நிலையாக இல்லை. மனசை நிலைப்படுத்தும் ஒரு ஆக்டிவிட்டி என்ன? ஒய்ஃபை சந்தோஷமாக இருந்தால் மனசு நிலையாக இருக்கும், வேலை பார்க்கலாம். அப்பப்போ ஃபோன் பண்ணி இம்சை பண்ணுறா சார், அந்த இம்சை இருந்துக்கிட்டே இருக்க வரைக்கும் உங்களுக்கு வேலை நல்லா ஓடும். ஒரு தடவை உங்களுக்கு டெரராக மாறிட்டாங்கன்னா உங்களால் வாழ்க்கையை வாழவே முடியாது. காரணம் என்னவென்றால் உங்களோட பெட்டர் ஆஃப் அவங்க தான், உங்களுக்கு ஈக்குவல் பவர் உடையவங்க அவங்க தான். உங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்தவர்கள் அவர்கள் தான். வேறு யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஆனால் அவங்க சொன்னால் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். பிகாஸ் ஷீ இஸ் யுவர் பெட்டர் ஹாஃப். அப்போ 7 வக்கர நிவர்த்தி பெறும்போது டைவர்ஸ் பண்ணால் என் பொண்டாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறா சார், அந்த வார்த்தையே வழக்கொழிந்து போயிடும்.
எப்படி சார், நீதிமன்றமே போயாச்சு, கிட்டத்தட்ட இது டைவர்ஸ் ஆன மாதிரி தான் சார். சொன்னவர் நீதிமன்றத்தில் தானே சொன்னாங்க, கடவுள் ஒன்றும் சொல்லலையே. நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே, டாக்டர் தானே கைவிட்டார், கடவுள் ஒன்றும் கைவிடலையே. இங்கே பாருங்க, கடவுள் என்று கைவிடுகிறாரோ அன்று தான் பயப்படணும். கடவுள் எப்போ கைவிடுவார்? நிறைய தவறு பண்ணால் பாவம் பண்ணால் கைவிட்டுருவார். நம்ம அப்படிலாம் நல்லவங்க, நம்ம ரொம்ப நல்லவங்க. கடகராசிக்காரர்கள் பாவம், இவர்களை போல ஒரு அப்பாவிகள் யாரும் இல்லை. அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பிராணம் வந்துட போது? 7 கூடியவர் வக்ர நிவர்த்தி போது டைவர்ஸ் ஆன பிரச்சனைலாம் சரியாகிவிடும். அதே நேரத்தில் 7 கூடியவர் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம், இவெல்லாம் ஒரு பார்ட்னரா சார்? கடை ஆரம்பிக்கும் போது வந்தான் சார், கடை ஆரம்பிக்கும் போது நான் பாதி இவர் பாதின்னு காசு போட்டோம் சார். நான் அவர் போட்டது எல்லாமே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு, பொருள் வாங்கிட்டாரு, எல்லாமே இன்றைக்கி விற்றா கூட திருப்பி அவர் ரிட்டர்ன் எடுத்துக்கிற மாதிரியான பொருட்கள் சார். ஆனால் எனக்கு நான் கொடுத்த காசெல்லாம் எது தெரியுமா சார்? தோசை மாவு வாங்குறதுக்கு காசு கொடுத்துருக்கேன், காய்கறி வாங்க காசு கொடுத்துருக்கேன், எல்லாமே ரொட்டேஷன் காசு சார். போனால் போச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து கேட்குறேன், நான் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர்னே சொல்கிறார். இவெல்லாம் ஒரு பார்ட்னரா சார்? வாழ்க்கையில் நண்பர்களை எல்லாருக்கும் பார்ட்னர்ஷிப் வராது. பார்ட்னர்ஷிப் என்பது ஒரு ஆர்ட்டு. நீங்கள் என்றைக்குமே உங்கள் சொந்த தொழில் நீங்கள் செஞ்சுக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பு. இன்னொருத்தரோட கூட்டாக செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ராசியாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது, அது உங்களுக்கு வராது. 7ஆம் இடம் என்பது கூட்டுத்தொழில். அப்போது கடகராசிக்காரர்களுக்கு 7 கூடியவனே 8 கூடியவனாக இருப்பதால் பெரும்பாலும் கூட்டு தொழில் வருவதில்லை. அப்படி வரலைனாலும் அதற்குரிய நீங்கள் என்ன ரிசல்ட்டோ அதை நீங்கள் இந்த வக்கர நிவர்த்தி அப்போ பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வருவீங்க. நிறைய பார்ட்னர்ஸ் தான் கேஸே போடுவாங்க. ஒன்றா உட்காந்து ஜாலியாக இருந்தவங்க தான் சார் நாங்கள்லாம், நல்லா தான் சார் நாங்கள் சம்பாதிச்சப்போ ஒரே ஆட்டம் பாட்டமாக நானும் என் பார்ட்னரும் உட்காந்து எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருப்போம். நாங்கள் போகாத இடம் கிடையாது, சுத்தாத ஊர் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு சண்டனை வந்ததுக்கப்புறம் எங்கிட்ட முறைச்சிக்கிறாரு, லீகல் நோட்டீஸ் விடுறாரு. ஸோ மனைவிக்கும் பார்ட்னருக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. உங்கள் லைஃப் பார்ட்னர், அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர், அவ்வளோதான். 2 பேருமே நம்பிக்கை தான் வச்சுருக்காங்க. இந்த நம்பிக்கை உடையும் போது தான் பிரச்சனை வருது. நம்பிக்கையாக உடையணும்னு அவசியம் இல்லை. நம்பிக்கை உடையிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டால் கூட போதும். நம்ம கூட இருந்தாங்க, போய் என்னென்ன போட்டு கொடுத்தானு தெரில, நம்ம பார்ட்னருக்கு நம்ம மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்சஸ். டெய்லி என் பார்ட்னருக்கு விளக்கம் கொடுக்குறதுக்கே நேரம் சரியாக இருக்குது சார். 7, 8 கூடியவர் 9ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல ஒரு அசோசியேட்டான ஒரு ஒர்க் என்பது கிடைக்கும். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு பட்ட துன்பங்கள் சரியாகிவிட்டது. ஃபேமிலி லைஃபு, ஃபாரின் போகிற யோகம், அதே மாதிரி முக்கியமாக வறுமை ஒழிகிறது. கடகராசிக்காரர்கள் இனிமேல் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, இனிமையாவது சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க. சனி பகவான் உங்களுடைய 9, 10, 11 லாபஸ்தானத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே நேரம் சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்ன? குருவினுடைய வீடு. உடம்பை சரி பண்ணுறார். ஆக இந்த சனி பகவான் உடம்பை சரி பண்ண போகிறார். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு லாபத்தை தரப்போகிறார். கடகராசிக்காரர்கள் மாபெரும் சிறப்பை அடையப் போகிறீர்கள். வாழ்த்துக்கள். கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரன் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயா ஹோமம் ஒன்று பண்ணிக்கோங்க, ஜாதகம் பார்த்துட்டு போங்க. எல்லா பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.